எக்கனாமிக் டைம்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் பிசி பாலாசிங், நிதி ஆலோசகர். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தங்கத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். தங்கம் 5 மாதங்களுக்கு முன்பு மிக அதிக அளவில் உயர்ந்துட்டு வந்துச்சு. அதோட வரலாற்று உச்சமான ஒரு 17,000 ரூபாய் அந்த மாதிரி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. 1 கிராம் இந்தியாவில் 24 கேரட். அந்த விலையிலேருந்து இப்போ கீழே விழுந்திருக்கு. சமீபத்தில் போட்ட அந்த இம்போர்ட் டியூட்டியை விலக்கி வச்சு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 30% தங்கம் விலை கீழே விழுந்திருக்கு. அதே மாதிரி வெள்ளியோட விலை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 40% வரைக்கும் கீழே விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த தங்கம் வெள்ளி இவ்வளோ கீழே விழுந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இது மறுபடியும் அந்த உச்ச விலையை அடைவதற்கு பார்த்திங்கன்னா தங்கம் 40% தன்னுடைய விலையில் ஏற்றம் காண வேண்டும். வெள்ளி கிட்டத்தட்ட 80% வரைக்கும் ஏற்றம் காண வேண்டும். அப்போ தான் பழைய விலையை அது தொட முடியும். அந்த பிப்ரவரி உச்சத்தை தொட முடியும் அப்படின்னு சொல்லலாம். இப்போது நம்ம பார்த்தோம், ஜனவரி பிப்ரவரியில் பலரும் தங்கத்தை வாங்கி குவிப்பதில் ஆர்வம் காட்டினாங்க. வெள்ளியை கிலோ கணக்கில் வாங்கி குவிப்பதில் ஆர்வம் காட்டினாங்க. அப்போ எங்களை போன்றவர்கள் இப்படி அவசரம் காட்டாதீங்க அப்படின்னு சொல்லும்போது எங்களுடைய வாதம் பெருசாக எடுபடலை. இந்த எக்கனாமிக் டைம்ஸ்லேயே நம்ம வீடியோக்கள் போடும்போது அந்த வீடியோவுக்கு கீழேயே பலரும் கமெண்ட் செய்திருந்தார்கள். தவறான கமெண்ட்டுகள், எங்களை திட்டி கமெண்ட் செய்திருந்தார்கள். அதில் பலரும் தங்கம் இறங்கவே இறங்காது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ நமக்கு ஆதாரம் இருக்குது. தங்கமும் இறங்கும் அப்படிங்கிற ஆதாரம் இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க. ஏன்னா இது எப்போயோ நடந்த ஒரு விஷயம் கிடையாது. இதே மாதிரி 40-50% இறக்கம் அப்படிங்கிறது 2011-12 நடந்திருக்கு டாலர் டேர்ம்ஸில். பட் அது 15 வருஷத்துக்கு முன்னாடி அப்படிங்கும்போது நாம் அதை உதாரணமாக எடுத்து சொல்லும்போது யாரும் பெருசாக கண்டு கொள்ளவில்லை. இப்போது இந்த மாதிரி ஒரு விஷயம் நமக்கு மிக சமீபத்தில் நடந்திருப்பதால் இதை வைத்து சில விஷயங்கள் சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம பண்ணுறோம். இந்த வீடியோவில் நம்ம இப்போ தங்கம் வாங்கலாமா அப்படிங்கிறதுக்கான பதிலை சொல்ல போகிறோம். தங்கத்தை எதற்காக தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிற பதிலையும் சொல்ல போகிறோம். தங்கம் ஆப்வியஸ்லி நம்ம எவ்வளோ வாங்கி வைத்துக்கொள்ள வேண்டும், நம்ம போர்ட்ஃபோலியோவில் எவ்வளோ வாங்கி வைத்துக்கொள்ள வேண்டும், அதற்கான முறைகள் என்ன அப்படிங்கிற 3 விஷயத்த நம்ம பார்க்க போகிறோம். இதை நம்ம பின்னாடி இருந்தே பார்க்கலாம். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன தங்கம் இப்போ வாங்கலாமா அப்படிங்கிறதுக்கான பதில் நம்ம 3வது சொன்ன அந்த விஷயத்தில் தான் அடங்கியிருக்கு. நம்ம போர்ட்ஃபோலியோவில் எவ்வளோ கோல்டு இருக்குதுன்னு பார்க்கணும், அதில் தான் அடங்கியிருக்கு. ஸோ நான் முதலாக எவ்வளோ தங்கம் இருக்கணும் நம்ம போர்ட்ஃபோலியோவில் அப்படின்னு பார்க்கலாம். இதை நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு தான் வரோம். தங்கம் 17,000 ரூபாயை தொடரும்போதும் சொல்லிட்டு தான் வந்தோம். அது இப்போவும் பொருந்தும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் சொல்கிற விளக்கமெல்லாம் விலை உயர்ந்த போது ஒரு மாதிரியான விளக்கமும் விலை இறங்கிய போது ஒரு மாதிரியான விளக்கமும் கிடையாது. அப்போ சொன்னதை தான் மறுபடியும் சொல்கிறேன். இப்போ தங்க விலை இறங்கி இருப்பதால் அதிகமானவர்கள் காது கொடுத்து கேட்பார்கள் அப்படிங்கிற நம்பிக்கையில் இந்த விஷயத்த நான் சொல்கிறேன். தங்கம் நம்ம போர்ட்ஃபோலியோவில் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, உலகம் முழுக்க இருக்கிற நிதி ஆலோசகர்கள் 10% வரைக்கும் வைத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா தங்கம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு க்ரோத் இன்ஜின் கிடையாது, அது இன்வெஸ்ட்மெண்ட்டு கூட கிடையாது, அது ஒரு சேஃப்டி எவன் அப்படின்னு சொல்லலாம். நான் பல உலக போர்ட்ஃபோலியோக்களை பார்த்துருக்கேன். ஹெட்ஜ் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. எப்படி நமக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கோ அந்த மாதிரி ஹெட்ஜ் ஃபண்டில் நான் வேலை செஞ்சுருக்கேன். பீக்வா கேபிட்டல் அப்படிங்கிற உலகத்தில் இருக்கிற பெரிய ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ்லாம் நான் வேலை செஞ்சுருக்கேன். அவங்க போர்ட்ஃபோலியோவில் தங்கம் இருக்கவே இருக்காது. ஏன்னா அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அசட் கிளாஸ் கிடையாது. ரியல் எஸ்டேட் கூட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அசட் கிளாஸ். தங்கம் கிடையாது. அது ஒரு ஹெட்ஜ் ப்ராடக்ட், அது ஒரு சேஃப் ஹெவன் அப்படிங்கிற அடிப்படையில் தான் உலகம் முழுக்க இருக்க நிதி ஆலோசகர்கள் தங்கத்தை பார்க்குறாங்க. அந்த வகையிலே 10% நம்ம தங்கத்தில் முதலீடு பண்ணி வைத்து கொள்ளலாம். இந்திய சூழலில் நாம் கல்யாணம் முதல் மற்ற நல்ல விஷயங்கள் எல்லாத்துக்குமே தங்கத்தை தான் பயன்படுத்துவதால் இந்த 10% நம்ம 20% கணக்கிட்டு, நம்ம மொத்த சொத்தில் 20% கணக்கிட்டு நம்ம தங்கத்தை வாங்கி முதலீடு பண்ணலாம். அது எப்படி வாங்கணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் நிறைய முறைகள் இருக்குது. நான் அதுக்குள்ளே போகல. ஆனால் நம்ம மொத்த சொத்தில் 20% இருந்தாலே போதும். இப்போது நான் முதல்ல சொன்ன மாதிரி தங்கம் இப்போ வாங்கலாமா அப்படிங்கிறதுக்கு இந்த விடையில் தான் பதிலும் இருக்குது அப்படின்னு சொல்லிடலாம். அந்த கேள்விக்கு இதில் தான் பதில் இருக்குது. அப்போ 20% உங்களுடைய மொத்த சொத்தில் தங்கம் இல்லை அப்படின்னா நீங்கள் இப்போது வாங்க தொடங்கலாம். இப்போ மட்டும் இல்லை, தங்கம் மறுபடியும் 17,000 20,000 போனாலுமே நீங்கள் நிறுத்தக்கூடாது, தொடர்ந்து வாங்கிட்டு இருக்கணும். ஏன்னா நமக்கு டார்கெட் தெரிஞ்சிடுச்சு.
நம்மளுடைய டார்கெட் என்னது? 20% இருக்குது. அப்போ இப்போ இருக்கின்ற சூழ்நிலையில் நம்ம வந்து 20% இல்லை அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ நாட்களுக்குள் அந்த 20% அடையணும் அப்படின்னு விரும்புகிறீங்களோ அந்த நாட்களை கணக்கிட்டு அதை வந்து மாதந்தோறமான ஒரு டார்கெட்டாக குறுக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் மாதந்தோறும் தங்கத்தில் வந்து தொடர்ந்து முதலீடு பண்ணலாம். முதலீடை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு அசட் கிளாஸில் வந்து அதிகமாகவும் முதலீடு பண்ணிடக்கூடாது, குறைந்தும் முதலீடு பண்ணிடக்கூடாது. இது தங்கத்துக்கும் பொருந்தும், பங்குச்சந்தையிலும் பொருந்தும். நாங்கள் பார்க்குற நிறையா கிளைண்ட்ஸ் பண்ணுற தப்பு என்னென்னா, பங்குச்சந்தையில் வந்து கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான பணத்தை வந்து எக்ஸ்போஷர் எடுத்து வச்சுருக்காங்க. டெட் காம்பனண்ட்டே இல்லை, ஸ்டெபிலிட்டியே இல்லை அந்த போர்ட்ஃபோலியோவில். அந்த மாதிரி தப்புகள் வந்து பண்ணக்கூடாது. இது தங்கத்துக்கும் நம்ம பொருத்தி சொல்லலாம். 20% நம்ம முடிவு பண்ணிட்டோன்னா 20% வந்து நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கு இன்றே கூட நீங்கள் தங்கத்தை வாங்கலாம். இதே தான் நம்ம 17,000 இருக்கும்போதும் சொன்னோம். நீங்கள் 17,000 இருந்தாலும் இந்த 20% கணக்கு வந்து நீங்கள் இன்னுமே வந்து ஃபுல்ஃபில் பண்ணலை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கலாம் அப்படிங்கிறத சொன்னோம். நிறைய பேர் வந்து கிலோ கணக்கில் வாங்குறதுக்கு ஆர்வமாக இருந்தாங்க. அவங்களெல்லாம் நாங்கள் தடுத்தோம் அப்படின்னு சொன்னோம். எப்போதுமே இந்த மாதிரி மொத்தமாக பல்காக போய் நம்ம வாங்கக்கூடாது. அது தங்கமாக இருக்கட்டும், பங்குகளாக இருக்கட்டும், எந்த ஒரு அசட் கிளாஸாக இருக்கட்டும். இந்த தங்கம் வெள்ளி அப்படிங்கிறத நாம் எடுத்து இந்த வீடியோவில் பேசுவதற்கு மிக முக்கியமான காரணம், நமக்கு ஒரு நல்ல உதாரணம் கிடைச்சிருக்கு. ஆனால் இந்த வீடியோ அப்படிங்கிறது தங்கத்துக்கும் வெள்ளிக்கும் எதிரானது கிடையாது அப்படிங்கிறத வந்து நான் ஏற்கனவே சொன்ன விளக்கத்தின் மூலமாக நீங்கள் அறிந்து கொள்ளலாம். ஏன்னா நம்ம போர்ட்ஃபோலியோவில் 20% இருக்கணும், அதை எப்படி வாங்கணும்னு சொல்லும்போது இந்த அசட் கிளாஸுக்கு எதிராக நம்ம பேசலை. எந்த அசட் கிளாஸுக்கும் நம்ம எதிராக பேச போவதில்லை. எந்த அசட் கிளாஸையும் முழுவதுமாக ஆதரித்து பேச போவதும் இல்லை. நாம் நிம்மதியாக, பதட்டம் இல்லாமல், பரபரப்பு இல்லாமல், மன அமைதியுடன் ஒரு முதலீட்டை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னா நமக்கு ஒரு முதலீட்டு திட்டம் வேண்டும். அந்த திட்டத்தில் தான் தங்கத்துக்கு வந்து நீங்கள் 20% கொடுங்க அப்படின்னு சொல்கிறோம். வெள்ளி எவ்வளோ கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி கூட உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வெள்ளியில் வந்து பலரும் வந்து ரொம்ப ஆர்வம் காட்டினாங்க. தங்கத்தை விட வெள்ளியில் வந்து முதலீடு செய்வதற்கு ரொம்ப ஆர்வத்தை காட்டினாங்க. 400 ரூபா அந்த மாதிரிலாம் போயிருந்தது. இப்போது 220 ரூபாய்க்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ வெள்ளியில் எவ்வளோ முதலீடு பண்ணலாம் அப்படின்னா, வெள்ளி வந்து தங்கத்தை போன்ற ஒரு சேஃப் ஹெவன் கிடையாது. வெள்ளி என்பது பங்குச்சந்தை போன்ற ஒரு க்ரோத் இன்ஜினும் கிடையாது. அது இண்டஸ்ட்ரியல் பயன்பாட்டுக்கு உதவுகின்ற ஒரு உலகம். அதில் ஹை வொலாட்டிலிட்டி இருக்கும். ஸோ நாம் அப்பவும் அப்படி தான் சொன்னோம். 5 மாதத்துக்கு முன்பு இதை தான் சொன்னோம், இப்போவும் இது தான் சொல்கிறோம். வெள்ளியை முடிந்தால் தவிர்த்திடுங்கள். இல்லை எனக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்கள் போர்ட்ஃபோலியோவில் 5% மட்டும் நீங்கள் வைத்து கொள்ளலாம். ஸோ நான் முதல்ல இந்த வீடியோ எதுக்கு போடுறோன்னு சொன்னோம், 3 விஷயத்துக்காக போடுறோம். நம்ம போர்ட்ஃபோலியோவில் எவ்வளோ தங்கம் வைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னால், நான் அடிஷ்னலாக சில்வரும் எவ்வளோ வச்சுக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டேன். அதே மாதிரி தங்கத்தை வந்து இப்போ வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறதுக்கும் நான் உங்களுக்கு விடை சொல்லிட்டேன். 3வது மிக முக்கியமான விஷயம், நாங்கள் இது வரைக்கும் ஒரு 430 பேர்கிட்ட தனிநபர் ஆலோசனை வழங்கியிருக்கோம். அதில் பெரும்பான்மையோர் வந்து பார்த்திங்கன்னா தங்களுடைய அவசர நிதியை, எமர்ஜென்சி ஃபண்டை வந்து தங்கத்தில் தான் முதலீடு பண்ணி வச்சுருக்காங்க. எங்கெங்க அவங்களுடைய அவசர நிதி காலியாக இருக்குது அப்படின்னு கேட்டால், இல்லைங்க என்கிட்ட தங்கம் இருக்குது, நான் எப்போ வேணால் அதை விற்று வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்கள், 17,000 ஒருத்தர் வந்து தங்கம் வாங்குறாரு. அவருக்கு இப்போ ஒரு அவசரம் ஏற்படுது அப்படின்னா 14,000 போய் அவர் விற்கிறாருன்னா அவருக்கு 3,000 ரூபா நஷ்டம். நம்ம பர்சன்டேஜில் கணக்கு போட்டு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 15-20% நஷ்டம் வரும். அப்போ அவசர நிதிக்காக நஷ்டத்தில் யாராவது ஒரு பொருளை விற்பாங்களா? ஸோ அதனால் இந்த வீடியோவோட முக்கியமான ஒரு டேக்அவேயாக நான் இதை தான் பார்க்குறேன். உங்களுடைய அவசர நிதியை தயவு செய்து நீங்கள் வந்து தங்கத்தில் வைக்காதீங்க. தங்கத்தை நான் எப்போ வேணால் விற்றுப்பேன், அதனால் அது நான் அவசர நிதியாக கருதுகிறேன், என் அவசர நிதியெல்லாம் அதில் தான் சேர்க்குறேன்னு தயவு செஞ்சு முடிவெடுத்து அதில் முதலீடு பண்ணி அதில் ஒரு பெரிய கார்பஸை வந்து சேர்க்காதீங்க. நம்ம சொல்கிற அந்த 20% வந்து எமர்ஜென்சி ஃபண்டை உள்ளடக்கியது கிடையாது. எமர்ஜென்சி ஃபண்டை நீங்கள் வெளியே வைக்கணும். அந்த எமர்ஜென்சி ஃபண்டை வைப்பதற்கான மிக சிறந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிக்விட் ஃபண்ட்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட லிக்விட் ஃபண்ட்ஸ். நீங்கள் அதில் போட்டு வச்சிங்கன்னா அது சராசரியாக 5.5%லேருந்து 6% வந்து உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும். நீங்கள் எப்போ வேண்டுமானாலும் அதை எடுத்துக்கொள்ளலாம். ஒரு வாரத்துக்கு அப்புறம் நீங்கள் எடுத்தீங்கன்னா எக்ஸிட் லோட் கூட கிடையாது. ஸோ உங்களுடைய அவசர நிதி அங்கே தான் போய் நீங்கள் வைக்கணும். இந்த வீடியோ மூலமாக இந்த பாயிண்ட்டை தான் நான் வந்து முக்கியமாக ஸ்ட்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். தங்கத்தை அவசர நிதியாக கருதாதீங்க. தங்கம் அப்படிங்கிறது உங்களுடைய எதிர்காலத்துக்கு பிள்ளைகளுக்கு கொடுக்கணும் அப்படின்னா அதை சேமிங்க. அது 20% மட்டும் சேமிங்க. அவசர நிதியாக நீங்கள் லிக்விட் ஃபண்ட்ஸில் மட்டும் வைங்க. அவசர நிதினா உங்களுடைய மாத செலவு மல்டிப்ளை பை 6 உங்களுக்கு நிரந்தர வருமானம் இருந்தால்,
நிரந்தர வருமானம் இல்லை, பிஸ்னஸ் பண்ணுறேன், ஃப்ரீலான்சிங்காக இருக்கிறேன் அப்படின்னா மாத வருமானம் மல்டிப்ளை பை 12 அதுதான் வந்து அவசர நிதி. அதை வந்து நீங்கள் கட்டாயம் வைத்திருக்க வேண்டும். எங்கே வைக்கணும்னா லிக்விட் ஃபண்ட்ஸில் வைக்கணும். ஸோ இதுதான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்பினேன். தெளிவாக சொல்லியிருப்பேன் நம்புகிறேன். நான் சொன்னதில் ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் சொல்கிறதுல மாற்று கருத்து இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் நம்ம கண்டிப்பாக நிச்சயம் சந்திப்போம். நன்றி. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.